செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் டேகிங் பணிகளை மீண்டும் ஒத்திவைத்தது இஸ்ரோ. இரு செயற்கைக்கோள்களுக்கும் இடையிலான தூரத்தை குறைக்க இன்னும் அவகாசம் தேவைப்படுவதாக அறிவிப்பு. விமானப்படையில் புதிதாக தேஜஸ் போர் விமானங்களை இணைக்க தொடர்ந்து காலதாமதமாவதாக தளபதி AP சிங் அதிருப்தி. 2009ஆம் ஆண்டில் ஆர்டர் செய்யப்பட்ட 40 விமானங்களின் முதல் தொகுதி கூட இன்னும் வரவில்லை என்று காட்டும். ஆபாசப்பட நடிகைக்கு பணம் கொடுத்த வழக்கில் தண்டனை வழங்குவதை நிறுத்துமாறு உச்சநீதிமன்றத்தில் ட்ரம்ப் மேல்முறையீடு. நியூயார்க் நீதிமன்றத்தில் இன்று தண்டனை விவரம் வெளியிட உள்ள நிலையில் ட்ரம்ப் வழக்கு. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் பயங்கர காட்டுத்தீக்கு வீடுகள், வாகனங்கள் தீயில் எரிந்து சேதம். 10,000க்கும் மேற்பட்ட வீடுகளில் வசித்து வரும் 30,000 பேர் பத்திரமாக வெளியேற்றம். ஆந்திர மாநிலத்தில் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற விழாவில் ரயில்வே, சாலை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டன. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. அகிலேஷின் சமாஜ்வாதி கட்சியை தொடர்ந்து மம்தாவின் திரிணாமுல் காங்கிரசும் ஆம் ஆத்மிக்கு ஆதரவு. திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி தரிசன இலவச டிக்கெட் வாங்க காத்திருந்த பக்தர்கள் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 6 பேர் உயிரிழப்பு. சேலம் மற்றும் பொள்ளாச்சியை சேர்ந்த 2 பெண்களும் உயிரிழந்த பரிதாபம். திருப்பதி கோவில் நெரிசலில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதற்கு வேதனை தெரிவித்து மன்னிப்பு கோரியது திருப்பதி திருமலை தேவஸ்தானம். அதிகமான அளவில் பக்தர்கள் திரண்டதே துயரமான சம்பவத்திற்கு காரணம் என்றும் விளக்கம். திருப்பதி கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த பக்தர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜார்க்கண்டில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 பள்ளி குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு சென்ற ஆட்டோவும் லோடு ஏற்றி வந்த லாரியும் நேருக்கு நேர் மோதியதால் விபரீதம். சென்னையில் இன்று அதிகாலையில் கடும் குளிருடன் நிலவிய பனிமூட்டம். முக்கிய சாலைகள் இருள் சூழ்ந்து காணப்பட்டதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்ற வாகன ஓட்டிகள். சபரிமலையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பக்தர்கள் கூட்டம். 7 முதல் 10 மணி நேரம் காத்திருந்த பின் 18 படி ஏறி தரிசனம் காணும் பக்தர்கள். திருப்போரூர் கந்தசுவாமி கோயிலில் உண்டியலில் தவறவிட்ட நபருக்கு ஐபோன் திரும்ப வழங்கப்பட்டது என்று அமைச்சர் PK சேகர்பாபு தகவல். உண்டியலில் விழுந்த செல்போனை ஏலத்தில் விட்டபோது அதன் உரிமையாளர் தினேஷ் அதிகபட்சமாக 10,000 ரூபாய் செலுத்தி பெற்றுக் கொண்டார் என அமைச்சர் விளக்கம். கோயம்பேடு மார்க்கெட்டில் இன்று முதல் பொங்கல் பண்டிகை சிறப்பு சந்தை நடைபெறுகிறது. நள்ளிரவு தொடங்கும் சந்தை 16ஆம் தேதி வரை நடைபெறும் நிலையில் பாதுகாப்பு பணியில் 300 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கேரளாவிலிருந்து தமிழக பகுதியில் கொட்டுவதற்காக காய்கறி கழிவுகள் ஏற்றி வந்த லாரியை கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவெளியில் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்த காவல்துறையினர். ஓட்டுநர் உட்பட 2 பேர் கைது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.